நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆதிபர்வம் கேட்டு வருகிறோம். பரத்வாஜருக்கும் கிருதாசி என்ற தேவமாதுவிற்கும் பிறந்த குழந்தை துரோணர். துரோணருக்கு எல்லா விதமான கல்விகளும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. எல்லா வித்தைகளிலும் கற்றுத்தேர்ந்தார். அந்த ஆசிரமத்தில் துரோணருடன் துருபதனும் அந்த வித்யாபியாசம் செய்து வந்தான். துரோணரும் துருபதனும் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். ஒரு நாள் துருபதன் துரோணரிடம், நான் ராஜ்யத்துக்கு வந்தவுடன் உனக்கு பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று சொல்லியிருந்தான். வித்யாபியாசம் முடிந்தது. துரோணர் கிருப்பருடைய சகோதரியான கிருபியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு பிறந்தவன் அஸ்வத்தாமன். ஒரு சமயம் தன் குமாரனான அஸ்வத்தாமனையும் அழைத்து கொண்டு பரசுராமரிடத்தில் தனக்கு குடும்பத்தை நடத்துவதற்காக பொருட்கள் வேண்டும், வசதி இல்லை என்று கேட்க, என்னிடம் இருந்ததான எல்லா வஸ்துக்களையும் தியானம் செய்துவிட்டேன். நான் தானம் செய்ததால் என்னிடம் எதுவும் இல்லை. அஸ்திரங்கள் இருக்க, அதை நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு பல அஸ்திரங்களை எல்லாம், அந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு துருபதன் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறான் என்பதை கேட்டறிந்ததான துரோணர் தன்னுடைய சிநேகிதன் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கான் ராஜ்யத்தில் பாதி தருவதாக. அதனால் அங்கு சென்று அதை ஞாபகப்படுத்தி கேட்க, அந்த துருபதன் துரோணரை பரிகசித்து ஏளனம் செய்து அனுப்பிவிட்டான். அதனால் துரோணர் கோபத்துடனும் வெட்கத்துடனும் திரும்பி வந்தார். ஒரு நாள் ராஜகுமாரர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது யுதிஷ்டிரனுடைய மோதிரமும் பந்தும் கிணற்றில் விழுந்தது. அதை துரோணர் தன்னுடைய அஸ்திரத்தால் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இந்த விஷயத்தை பஞ்சபாண்டவர்கள் பீஷ்மரிடம் சொல்ல, உடனே அவர் துரோணரை அழைத்து இந்த ராஜகுமாரர்களுக்கு எல்லா விதமான ஆயுத பயிற்சிகளையும் கொடுக்க வேண்டும் என்று நியமிக்க, அதன்படி துரோணர் அவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் கங்கையில் நீராடும் பொழுது துரோணருடைய காலை ஒரு முதலை பிடித்து விட்டது. அதை அர்ஜுனன் தன்னுடைய அம்புனால் அதை கொன்று அவரை விடுவித்தான். அதனால் ஒரு சிறந்ததான ஒரு அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். அதற்கு குரு தட்சணையாக துருபதனை உயிரோடு பிடித்து வர வேண்டும் என்று கர்ணனையும் துரியோதனையும் சொல்ல, அவர்களால் முடியாத பொழுது அர்ஜுனன் அந்த அரசனை பிடித்து வந்து துரோணரிடம் ஒப்படைத்தான். சபையில் தன்னை அகௌரவப்படுத்தியதை ஞாபகப்படுத்தி பாதி ராஜ்யத்தை கொடு என்று அவனிடம் வாங்கி கொண்டார். பிறகு அவனுக்கு மரியாதை செய்து அனுப்பி வைத்தார். அந்த திரௌபத ராஜாவுக்கு திருஷ்டத்யும்னன், திரௌபதி என்ற ஒரு மகனும் மகளும் பிறந்திருந்தார்கள். ஏகலவ்யன் என்று சொல்லக்கூடியதான ஒரு வேடுவன் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துரோணரிடம் வந்து வேண்டிக் கொள்ள, துரோணர் சத்திரியர்களை தவிர வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை என்பதால் அதை மறுத்து விடவே, துரோணர் போன்றதான ஒரு பொம்மையை வடிவமைத்து அவரை குருவாக மனதில் தியானம் செய்து அந்த பயிற்சிகளை தொடங்கி நன்றாக வில்வித்தையில் கற்றுத்தேர்ந்தான் ஏகலவ்யன். ஒரு சமயம் ராஜகுமாரர்கள் ஒரு நாயை பார்த்தார்கள். அந்த நாய் குறைக்க முடியாமல் அது வாயில் அம்புனால் கட்டியிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு துரோணரிடம் சொல்ல, அது ஏகலைவன் செய்திருப்பது என்பதை அறிந்ததான துரோணர்
அந்த ஏகலவ்யனை வரவழைத்து, அர்ஜுனனை காட்டிலும் ஒரு சிறந்த வில்லாளியாக இருக்கிறான் என்பதால் அவனிடம் குரு தட்சிணையாக உன்னுடைய கட்டை விரலை கொடு என்று அவன் பிறகு அந்த வில்வித்தை அதில் எதுவும் செய்ய முடியாதபடி செய்தார். பீமசேனனும் துரியோதனும் பலராமனிடத்தில் கதாயுத வித்தையை கற்றறிந்தார்கள், விசேஷமாக பயிற்சி பெற்றார்கள். இப்படி பாண்டவர்களுடைய புகழானது உலகமெங்கும் பரவியது. அவர்களுடைய புஜபலமும் போர்த்திறனும் பாராட்டுதலுக்குரியதாக இருந்தது. திருதராஷ்டிரன், பீஷ்மன், விதுரன் மூவரும் சேர்ந்து ஒரு மந்திராலோசனை செய்து தர்மபுத்திரருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து, விதுரன் தர்மபுத்திரருக்கு ஒரு யுவராஜ பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். இதனால் கௌரவர்களுக்கு மிகவும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. எப்படியாவது இவர்களை நாம் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணமானது அந்த துரியோதனனுக்கு தோன்றியது. அந்த திருதராஷ்டிரனுக்கும் மனதில் வருத்தம், தன்னுடைய மகனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் இல்லாமல் இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு. அதற்கு காரணம் துரியோதனுடைய மாதுளன் மாமாவான சகுனியினுடைய ஒரு தந்திரம். ஒவ்வொரு தடையும் திருதராஷ்டிரனிடம் பஞ்சபாண்டவர்களை பற்றி சொல்லி, அவர்கள் இருந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படாது என்று கூறி வந்தான். அதனால் ஒரு ஆலோசனை செய்து, பாண்டவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், சத்ருவை வளரவிடக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது என்று இப்படி துர்போதனை செய்து வந்தான் சகுனி. உடனே திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அழைத்து அவர்களை தாயார் குந்தியுடன் கொஞ்ச காலம் வாரணவனத்தில் வசித்து வாருங்கள், அங்கு இருக்கக்கூடியதான எல்லா இயற்கை காட்சிகளையும் அனுபவித்து சந்தோஷமாக இருந்துவிட்டு வாருங்கள் என்று சொல்ல, இவர்களுக்காக ஒரு பெரிய மாளிகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து புரோச்சனன் என்பவனை அழைத்து அங்கே ஒரு மாளிகையை கட்டச் சொன்னார் திருதராஷ்டிரன். அந்த மாளிகை சணல், குங்கிலியம், மெழுகு, நெய், எண்ணெய், அரக்கு இதனுடன் சேர்ந்து அது நிர்மாணிக்கப்பட்டது. அதாவது சுலபமாக தீப்பிடிக்கக்கூடியதான அந்த மாளிகை அரக்கு மாளிகை. அதில் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தீ வைத்து வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களை அங்கு தங்க சொன்னான் திருதராஷ்டிரன். பாண்டவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த வாரணவனத்திற்கு சென்றார்கள். விதுரன் யுதிஷ்டிரனுக்கு சூச்சகமாக, இப்படி தீ வைத்து உங்களை கொல்வதற்காக அந்த மாளிகை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்து கூற, அதையும் புரிந்து கொண்டதான தர்மபுத்திரர் அங்கிருந்து கிளம்பி அங்கே தங்கினார்கள். பாண்டவர்கள் தங்கியிருக்கக்கூடியதான அதே அரக்கு மாளிகையில், அதாவது புரோச்சனால் நிர்மாணிக்கப்பட்டதான கட்டப்பட்டதான அந்த மாளிகையில் ஓரிடத்தில் அந்த புரோச்சனனும் அங்கே தங்கியிருந்தான். ஒரு நாள் பார்த்து தீ வைக்க வேண்டும் என்பதற்காக விதுரன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டதான யுதிஷ்டிரன் பீமனிடம் எடுத்து சொல்லி, நாம் இங்கிருந்து சமயம் பார்த்து வெளியேற வேண்டும், அதற்கான ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்ல, விதுரர் சுரங்கம் அமைப்பதற்காக அந்த சுரங்கத்தை வெட்டக்கூடியதான ஒருவனை அனுப்பி வைக்க, அவன் பல நாட்களாக ரகசியமாக அந்த வேலையை செய்து அரக்கு மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியை, சுரங்கப்பாதையை தயார் செய்து கொடுத்தான். அதாவது சுரங்கம் வெட்டி அமைத்தான். புரோச்சனன் அங்கே வசித்து வந்தான். ஒரு நாள் அவன் அந்த மாளிகை தீப்பற்றி வைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதை தெரிந்து கொண்டதான யுதிஷ்டிரர் பீமனிடம் கூடி ராத்திரியில் நடு ஜாமத்தில் அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினார்கள். அப்பொழுது அங்கிருந்த புரோச்சனன் அவனும் அந்த தீக்கு இரையாக வேண்டும் என்று தாங்களே எல்லா இடங்களிலும் தீயை வைத்து விட்டு சென்றார்கள்.
பாண்டவர்களுக்கு விஷம் கலந்த தேனை கொடுக்க வேண்டும் என்று அங்கு ஒரு வேடுச்சியும் தங்கியிருந்தால் தன்னுடைய 5 பிள்ளைகளுடன். அவர்கள் எல்லோரும் அந்த தீக்கு இரையானார்கள். திருதராஷ்டிரன், கௌரவர்கள் எல்லோரும் இதை அறிந்ததான ஊர் மக்கள் பஞ்சபாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூற அதை நம்பி சந்தோஷப்பட்டார்கள். இதற்குள் பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு பீமசேனன், தன்னுடைய தாயான குந்தி, தம்பிகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாக வெளியே சென்று விட்டான். அது ஒரு காடு. அங்கே இடும்பன் என்பவன் இருந்தான். இதற்கு மேல் நாளை கேட்போம்.